எங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கு உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு, ரொம்ப தப்பு. அவர் சொத்து கணக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போங்கிறாரு. 2016க்கு முன்னாடி பொதுச் செயலாளருக்கு சொத்து கணக்கு இருக்கும்ல, அந்த சொத்து கணக்கா பொதுச் செயலாளர் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் காமிச்சிட்டோம், நாங்களும் சொத்து கணக்கை காமிச்சிட்டோம். எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. உதயகுமாரை காமிக்க சொல்லுங்க, உதயகுமாரோட சொத்து கணக்கையும் காமிக்க சொல்லுங்க. அவரை முதல்ல மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில ஜெயிக்க சொல்லுங்க. நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக டெபாசிட் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப 10க்கு 10 முடிஞ்சிருச்சு. எங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கு உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு, ரொம்ப தப்பு. அவர் சொத்து கணக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போங்கிறாரு. 2016க்கு முன்னாடி பொதுச் செயலாளருக்கு சொத்து கணக்கு இருக்கும்ல, அந்த சொத்து கணக்கா பொதுச் செயலாளர் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் காமிச்சிட்டோம், நாங்களும் சொத்து கணக்கை காமிச்சிட்டோம். எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. உதயகுமாரை காமிக்க சொல்லுங்க, உதயகுமாரோட சொத்து கணக்கையும் காமிக்க சொல்லுங்க. அவரை முதல்ல மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில ஜெயிக்க சொல்லுங்க. நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக டெபாசிட் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப 10க்கு 10 முடிஞ்சிருச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.